மல்டிப்ளை த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 மல்டிப்ளைடு பை 6 கொடுத்துருக்காங்க. 6 என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1ன்னு இருக்கு. சரியா? 0 போட்டுறக்கூடாது. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்? இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6/0 அப்படி போட்டுறக்கூடாது. அது தப்பு. எதுவுமே இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கு? அங்க 1 இருக்கு. இப்போ நம்ம இங்க என்ன? மல்டிப்ளிகேஷன். சரியா? இங்க மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம இதுவே அடிஷனா இருந்ததுன்னா நம்ம இப்போ 2/3 பிளஸ் 6/1 இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைக் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம போடுவோம். ஆனா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் நம்ம போட்டுடலாம். சரியா? இப்போ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதையும் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3. இங்க என்னது? 2 3s are 6. இப்போ என்னென்ன இருக்கு பாருங்க. இங்க 2/1 இருக்கு. மல்டிப்ளைடு பை இங்க என்ன இருக்கு? 2/1 இருக்கு. ஸோ திஸ் இஸ் 2 2s are 4. 4/1. அதாவது இது மல்டிப்ளைட் பை இது மல்டிப்ளைட் பை இது. இப்போ இதுவே நமக்கு 2/3 பிளஸ் 6 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. 1 3 is 3, 2 3s are 6 இப்படி போடக்கூடாது. ராங். எப்போ கேன்சல் பண்ணணும்? இங்க மல்டிப்ளிகேஷன் இருந்தா மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 8 1/3 மல்டிப்ளைடு பை 5. ஃபர்ஸ்ட் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். 8 3s are 24 பிளஸ் 1. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க? 25. 25/3 மல்டிப்ளைடு பை 5 இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ இப்போ நம்ம எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இது மல்டிப்ளைடு பை this மல்டிப்ளைடு பை this. இப்போ நமக்கு 25 multiplied by 5 is 125. 125 by 3 multiplied by 1 is 3. சரியா? இங்க அதுவே பிளஸ் இருந்தா என்ன அர்த்தம்? பிளஸ் இருந்தா நம்ம இதையும் மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 125/3 இது என்னவா இருக்கு? இம்ப்ராப்பர்ல இருக்கு. நமக்கு இங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொஸ்டின் இருக்குல்ல, அதனால நம்ம ஆன்சரும் என்ன பண்ணலாம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுக்கலாம். 125/3 என்ன வரும் பாருங்க? 4 3s are 12. இங்க சப்ராக்ட் பண்ணினா இங்க என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இங்க 5 இருக்கு. அப்போ 1 3 is 3. ரிமைண்டர் 2. இப்போ எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதணும்? இங்க 3 எங்க டினாமினேட்டர்ல இருக்கோ அது 3 நம்ம அப்படியே போட்டுடணும். ரிமைண்டரை வந்து மேல நியூமரேட்டர்ல போடணும். தென் வாட் இஸ் த கோஷியன்ட்? 41 is the quotient. So 41 2/3 is your answer. கிளியரா? இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3/8 மல்டிப்ளைடு பை 4/5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம கிராஸாக கூட கேன்சல் பண்ணலாம். திஸ் இஸ் 1 4 is 4. இங்கே என்ன வரும்? 2 4s are 8. அப்போது இங்கே என்ன பாருங்க? 3/2 இருக்கு. மல்டிப்ளைடு பை 1/5 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? திஸ் மேலே நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 × 1 is 3, 2 × 5 is 10. திஸ் இஸ் 3/10. இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து மிக்ஸ்டாக நம்ம மாற்ற போகிறது இல்லை. அடுத்தது ஃபோர்த் ஒன். 3 5/7 3 5/7 multiplied by 1 1/13. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்றோம். 7 multiplied by 3 plus 1. இங்க 13 multiplied by 1 plus 1. So that is equal to 7 3s are 21. 21 plus 6 5 is 26. 26/7 multiplied by இங்க என்ன வரும்? 113 is 13. 13 plus 1 என்னது? 14. 113 is 13. 13 plus 1 is 14. 14/13. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 7 is 7 இங்கே கேன்சல் பண்ணலாம். 2 7s are 14 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 113 is 13. இங்கே என்ன பண்ணலாம்? 2 13s are 26 கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன வரும் பாருங்க? இங்கே 2/1 இருக்கு. இங்கேயும் 2/1 இருக்கு. அப்போ 2 multiplied by 2 is 4. 1 multiplied by 1 1 தான், நம்ம போட வேண்டாம். கிளியரா?